போரில் எப்படி வந்து ஈட்டிக்கு முக்கியத்துவம் இருக்குமோ அந்த மாதிரி கிரவுண்டில் வந்து ஈட்டி வந்து இந்த களப்பணியாற்றவங்க தான். ஸோ அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாநாடு தான் இந்த மாநாடு. அண்ணா வழியில் அயராது உழைப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். எந்த இயக்கத்துக்கு பாகம் ஒருவர்கள் வலுவாக இருக்குதோ அந்த இயக்கம்தான் வலுப்பெறும். அந்த வகையில் திமுக கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளும் கடந்து இன்னைக்கு நிலைச்சு இந்த மண்ணில் மக்களுக்காகவும் அரசியல் ரீதியாகவும் மக்கள் பிரதிநிதித்துவம் வாய்ந்ததாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த பாக நிலையில் இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் தான், அந்த பாக முகர்கள் தான். அவங்க தான் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளையும் அவங்களுடைய தேவைகளையும் அனுதினம் அவங்க தான் பார்க்குறாங்க, அவங்க தான் தலைமைக்கு அதை எடுத்து உரைக்கிறாங்க. அந்த வகையில் அவங்களுக்கு முக்கியத்துவம் வகிக்கும் வகையிலையும் அவங்கள சந்திக்கணும் வகையிலையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்து இன்றைக்கி அவர்களை மாநிலம் முழுவதும் மண்டல வாரியாக பார்த்துட்டு வராரு. பூத்து முகவருங்க வருது, ஒரு பூத்துக்கு ஒரு 1000 ஓட்டு இருந்ததுன்னா 10 பேருங்க, 100 பேருக்கு ஒரு ஆளுன்னு 10 பேர் போட்டிருக்கிறோம். அதில் ஒரு பிஎல்சி பிடிஏ இவங்க வரும்போது 12 பேர் வருவாங்க. குறிப்பாக ஒரு பூத்துக்கு எடுத்துக்கிட்டா ஒரு 1000 ஓட்டு இருக்கும். 1000 ஓட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 பேர் பிஎல்சின்னு இருப்பாங்க, பூத் லெவல் கமிட்டின்னு சொல்லுவாங்க. 10 பேருங்கும் போது ஒரு ஆள் வந்து 100 பேருக்கு இன்சார்ஜ். அப்போ 1000 பேர் 10 பேர் ஆச்சுங்களா? அப்போது 100 பேருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஆள் வந்து 100 பேர்த்த பார்க்குறாருன்னா ஃபேமிலின்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு 40 ஃபேமிலி வரும். அதிகபட்சம் வந்து நம்ம 40 வீட்டை வந்து ஒரு ஆள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு பூத்தில் சொல்கிறேன். அப்போ 10 பேர் சேர்ந்து போவாங்க. அப்படிங்கும்போது அவங்க பிரிச்சுக்குவாங்க. ஒரு பூத்தில் எடுத்துகிட்டா ஒரு 4-5 தெருவாக இருக்கும். வடக்கு தெரு, கிழக்கு, மேற்கு தெருவாக இருக்கும். அப்படி தெரு மாறும்போது ஒவ்வொருத்தங்க அந்த ஏரியாக்காரங்க பிரிச்சுக்குவாங்க. அதாவது நம்ம தகவல் வந்து ஒரு தலைமை கொண்டு போகிற தகவலோ எந்த ஒரு திட்டங்களாக இருக்கட்டும் அது கீழ் லெவல் வரைக்கும் போய் சேருதா இல்லையாங்கிறத பார்க்குறது வந்து முக்கியம் வந்து வாக்குச்சாவடி முகர் தான். பூத் ஏஜென்ட் வருது, அங்கேருந்து வரும்போது நகரச் செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் கழக செயலாளர் இவங்க அங்கேயே பிரித்து தான் அவங்க கூப்பிட்டு வராங்க. அது போக அவங்களுக்கு வரவங்களுக்கு டேக் அவங்க பேர் போட்டு எந்த ஊர் எந்த பூத் நம்பர் எல்லாமே போட்டு டேக் கொடுத்துட்றாங்க. இந்த மண்டல மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இங்கே பூத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து பயிற்சி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் இன்றைக்கு டபுள் உற்சாகத்தோடு வராரு. ஏன்னா இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது அங்கே அண்ணா அறிவாலயத்தில். அதனால் அவருடைய உரையை கேட்கறதுக்கு கழக இளைஞரணி செயலாளருடைய இளைஞர் படையாகிய நாங்கள் இளைஞரணி தோழர்கள் அனைவரும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறோம். நான் வரவே கூடத்தை வந்து நாங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு அணியாக பிரிச்சுக்கிறேன். நாங்கள் ஐடி, இளைஞர் அணி இந்த மாதிரி எல்லாமே அவங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இது பண்ணுறாங்க. இது போக காவல்துறை எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு இடத்துல அமரும்போது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பணிகளை செய்து தரவில்லை என்றால் நாங்கள் 75 ஆண்டுகளுக்கு மேல் கட்சி நடத்திய எந்த புண்ணியமும் இல்லை. ஒவ்வொரு நாட்டிலையும் அது கொடுக்குற மாநிலங்களுக்குள்ள போட்டிகள் இருக்கும். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான், அது தமிழ்நாடு மட்டும்தான் உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகள் கூட போட்டி போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்க ஒரே ஒரு மாநிலம். அதனால தான் தமிழகத்தை இன்னும் அடுத்தபடி கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழக முதல்வர் இந்தியாவின் ஒப்பற்ற முதல்வர் தளபதியார் அவர்கள் மட்டும்தான் முடியும். இந்த அரசினுடைய துறையில் கல்விக்கும் சரி மகளிருக்கும் சரி மாணவ செல்வங்களுக்கும் தேடி உழைக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் பொருளாதார ரீதியாக நாட்டை உயர்த்திற்கும் சரி நம்ம நாட்டை வல்லரசாக எடுத்துகிட்டு போகிறக்கும் நம்மளுடைய சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கும் இந்த கல்வியும் மருத்துவம் மற்றும் இந்த பெண்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது, மகத்தானது. அந்த வகையில் பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்கு பேருந்து வசதி, ஊக்கத்தொகை கொடுக்கறதுல இருக்கட்டும், அவங்களுக்கான சலுகைகள் இருக்கட்டும், எல்லா வகையிலையுமே வந்து மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம், அவங்களுக்கு உயர்கல்விக்கு உதவித்தொகை அப்படின்னு பல்வேறு வகைகளில் முதலமைச்சர் பார்த்து எல்லா துறையிலும் சிறப்பாக செஞ்சுருக்காரு. கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ வெல்லும் தமிழ் பண்ணுன்னு சொல்லி ஒவ்வொரு பூத்துலேயும் 10 பெண்கள் தேர்வு செய்து நாளையிலேருந்து பரப்புரைக்கு செல்ல போகிறாங்க. அதே போன்று முதல் முறையாக எங்கும் இல்லாத வகையில் அண்ணன் செந்தில் பாலாஜியினுடைய முன்னெடுப்பில் மேற்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர் படை, ஸ்டாலின் இளைஞர் பாக படைன்னு இப்போ எடுத்திருக்கோம். அதில் 10 இளைஞர்கள் 35 வயசுக்கு உட்பட்ட அந்த பாகத்துக்கு உட்பட்ட 10 இளைஞர்கள் வந்து நாங்கள் ஏற்கனவே தேர்வு செஞ்சு அந்த லிஸ்டெல்லாம் வந்து தலைமைக்கு அனுப்பிச்சிட்டோம். உன்னை அடுத்த கட்டமாக அந்த இளைஞர்கள் கொண்டு பரப்புரை உண்டான பணிகளை நாங்கள் முன்னெடுத்து செல்ல போகிறோம். வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரிக்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின வீடியோ பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தொகுதி வாரியாக போய் திமுக தான் பிரச்சாரம் பண்ணுறார். என்னால் கூட மனப்பாடம் அவ்வளோ திட்டங்களை சொல்ல முடியாது. மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து திமுகவுடைய தலைவர் எங்கள் தளபதியார் கொடுத்த மக்களுக்கு கொடுத்த எண்ணற்ற திட்டங்களில் குறிப்பானது ஒரு குறிப்பிட்ட எடுத்து மனப்பாடமாக சொல்கிறார். சொல்லப்போனால் அவரு தான் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு. பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி எடப்பாடியார் அவர்களே. வெல்வோம் ஒன்றாக, எல்லோருக்கும் எல்லாம், ஓரணியில் தமிழ்நாடு, ஒன்றிணைவோம் வா. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், உங்களுடன் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன்,
புதுமைப்பேன். உங்கள் கனவை சொல்லுங்க. நம்பர் 1 முதலமைச்சர் தமிழ்நாடு ஸ்டாலின். நாம இவ்வளவு திட்டங்களை கொடுத்து உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடணும். அவரோட பண்புகளால் வந்துட்டு எதிரிகளையும் வந்துட்டு வீழ்த்தக்கூடிய, அவர் எதிரிகளையும் நம்ம பக்கம் வந்துட்டு வர வைக்கக்கூடிய அந்த ஒரு பாங்கு வந்துட்டு தலைவருக்கு இருக்கு. அந்த பாங்கோட வெற்றியாக தான் வந்துட்டு எதிர்கட்சியிலேருந்து நம்ம இங்கே வந்திருக்கிறவங்கள வந்துட்டு பார்க்க முடியுதுங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட 2 கண்கள் மாதிரி. 2 கண்களும் ஈக்குவலாக ஒர்க் பண்ணினா தான் நம்மளுடைய புத்தி கூர்மை நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் ஒரு கண் இருந்து ஒரு கண் ஒர்க் பண்ணலினா நம்மளுடைய பார்வை கூர்மை கம்மியாக இருக்கும். அதே தான் இன்றைக்கு தமிழ்நாடுன்னா ஸ்டாலின், ஸ்டாலின்னா தமிழ்நாடு. இன்றைக்கி அந்த அளவுக்கு வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றிகரமான திராவிட மாடல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், மீண்டும் வந்து ஸ்டாலின் தொடரணும். அப்போ தான் தமிழ்நாடு வெல்லணும். ஏன் வெல்லணும்னா இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மத்திய அரசாங்கத்தினால வஞ்சிக்கப்பட்டு இருக்கோம். இன்றைக்கு வந்து இப்போ கல்வி நிதி துறையில் அதுக்கு ஸ்டாலின் ஐயா இருந்தால் தான் தமிழ்நாடு வெல்ல முடியும். இன்றைக்கு இந்தி திணிக்கிறாங்க, அதுக்கு ஸ்டாலின் எங்களுடைய தலைவர் இருந்தால் தான் தமிழ்நாடு வெல்ல முடியும். அதே மாதிரி இன்றைக்கு ஒவ்வொரு நம்மளுக்கு கோயம்புத்தூருக்கு கிடைக்க வேண்டிய மெட்ரோ இல்லை, அதுக்கு அவர் இருந்தால் தான் அதையெல்லாம் வென்று பெற்றுத்தர முடியுங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். எஸ்ஐஆரை வச்சு ஒரு பெரிய ஒரு அரசியலை பண்ணி இங்கே வாக்காளர்களை நீக்கிடலாம், வெளி மாநிலத்துக்கு உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பெரிய சதித்திட்டத்தை வந்து பாசிச பாஜக அரசும் அதுக்கு துணை போகின்ற அடிமை அதிமுக அரசும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதை முறியடிக்கும் வகையில் இந்த BLA 2 BLC BDA தான் இவங்க தான் அந்த பணிகளை முறியடிக்கும் விதமாக பம்பரமாக சொல்கிறாங்க. அதுக்கு நன்றி சொல்கிற கூட்டமாக கூட தலைவர் இந்த கூட்டத்தை வச்சிருக்கலாம். வெல்லும் தமிழ் பெண்கள் இன்னைக்கு வந்து இந்த மாநிலத்தில் வந்து கொண்டாடுற அளவுக்கு இன்னைக்கு பெண்களை வந்து முன்னிறுத்தியிருக்கு அப்படின்னா இதுக்கு அடிப்படையாக 75 வருஷம் திமுக செய்த திட்டங்களை தாண்டி சட்டங்கள், அதாவது பெண் குழந்தை பிறந்தாவே வந்து ஒரு பாரமாக ஒரு பாரம் மட்டும் இல்லை, ஒரு சுமையாக நினைக்கிற இந்த சமூகத்தை இன்றைக்கி வந்து பெண் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு கட்சி கொண்டு வந்திருக்குன்னா திமுக மட்டும்தான். இன்றைக்கி மாற்று கட்சியில் இருந்துக்கிட்டு திமுக விமர்சனம் அத்தனை பெண்களுக்குமே இன்றைக்கி வந்து திமுக கொண்டு வந்த சட்டம் தான். அதாவது குழந்தை திருமண தடை சட்டம், அப்புறம் தேவதாசி முறை தடை சட்டம், இதை எல்லாத்தையுமே வந்து திராவிட கழகத்தை சேர்ந்த முத்துலட்சுமி அம்மையார் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கலைஞர் என்ன பண்ணாங்கன்னா பெண் குழந்தைக்கு கல்வி அவசியம்னாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த சமூகத்தில் பணம் வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்காக கல்விக்கான வந்து ஒரு பெரிய தொகையை வந்து ஊக்கத்தொகையாக கொடுத்து பேருந்துக்கு, அதாவது இலவச பேருந்து அன்னைக்கு வந்து நமக்கு பஸ் பாஸ் திட்டத்தை கொண்டு வந்தவரும் கலைஞர் தான். அதுக்கப்புறம் வந்து 30% அரசு வேலைகளை பெண்களை அமர்த்தியவரும் கலைஞர் தான். அதுக்கப்புறம் படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை, அரசியலுக்கும் பெண்கள் வரணும்னு 35% இடஒதுக்கீடு கொடுத்தவரும் கலைஞர் தான். அதாவது இன்றைக்கி வந்து மற்ற மாற்று கட்சியில் பாஜகவில் இருக்கிற அதிமுகவில் இருக்கிற எந்த பெண்களுக்காகவும் எந்த கட்சியுமே எந்த சட்டத்தையும் கொண்டு வரல. ஆனால் பெண்களுக்கு தோள் கொடுத்தவங்க தான் இன்றைக்கி திமுக காரங்க. அதனால் இந்த திட்டங்கள் மட்டும் இன்றைக்கி வந்து மகளிர் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் சுய உதவி குழுக்கள், இதையெல்லாம் தாண்டி பெண்களை வீட்டை விட்டு வெளியே வர வச்ச இயக்கமும் திமுக தான். அதனால் இன்றைக்கி வந்து விமர்சனம் பண்ணக்கூடியவங்க முதல்ல வரலாறை போய் பார்த்துட்டு வாங்க. வானதி சீனிவாசன் வந்து ஒரு இதில் பார்த்தேன், வெல்லும் தமிழ் பெண்கள் மேடையில் எதுக்கு வந்து IPS போலீஸ் அதிகாரிகளெல்லாம் மேடை ஏற்றுறாங்க, அவங்க வந்து அவங்களோட தனிப்பட்ட முயற்சினாலும் அவங்க திறமையினாலும் வந்தாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க பெண்கள் வந்து போலீஸில் வரணும் அப்படின்னு சட்டம் போட்டு அவங்கள வந்து உள்ள அமர்த்தியவரே கலைஞர் தான் அப்படிங்கிறது வானதிக்கு தெரியல போல இருக்கு. அதாவது வக்கீல் படிச்சிருக்காங்க வானதி, ஆனால் வரலாறு தெரியல போறதுக்கு. யாரா இருந்தாலும் முதல்ல திமுகவோட வரலாறை பார்த்துட்டு வந்து விமர்சனம் பண்ணுங்க. தமிழ்நாட்டை வஞ்சிப்பவர்களுக்கு நிச்சயமாக நான் வாக்களிக்க மாட்டேன்.